வணக்கம் மாஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கறது ராகு கேது அச்சுல 7ஆம் பாவகம். 7ஆம் பாவக அச்சு ராகு 7லிருந்து கேது அதற்கு எதிர் திசையில் 3ல இருந்தால் என்ன அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த ஒரு பாவகமாக இருப்பதுனால இந்த 7ல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. அதாவது தன்னுடைய பாரம்பரியமான சமூக அமைப்புகள் அல்லது குடும்ப அமைப்புகளை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடி இல்லாமல் அதற்கு மாறாக சமூக எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பவர்களாக இந்த ராகு 7ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஸோ இவங்களுடைய திருமணம் அல்லது நண்பர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் மரியாதை இலக்குகளுக்கு தேவையான ஆட்களை தான் இவங்க தேர்ந்தெடுப்பவர்களாக இருப்பாங்க. ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடங்களையும் கசப்புகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இவங்க யாராவது திருமணம் செய்தால் கூட அவங்க 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இது உருவாக்கி கொடுக்கும். அதாவது சமூக அழுத்தங்கள் தேவைகளுக்கு இல்லாமல் அவங்க 2 பேர்த்துக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கம்ஃபர்டான லைஃபுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான அமைப்பை திருமணத்தை உருவாக்கி கொடுக்கிற ராகு இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்தி தருவார். அதே போல இந்த கேது 1ஆம் இடத்துல இருக்கிறது ஒருத்தர் சுய அடையாளத்தை வெளிப்புற அங்கீகாரம் அல்லது மரியாதை, சுய கௌரவம், சமூக சாதனைகளை நம்பாம தன்னோட சொந்த அனுபவங்களுக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பார்கள். இதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அவுட்டர் பர்ஃபார்மன்ஸை விட அவங்களுடைய இன்ட்யூஷன், அவங்களுடைய உள்ளுணர்வு, அது மட்டும் அவங்களுடைய செல்ஃப் ரிவ்யூ, சுய ஆய்வுகள், அது மூலமே அவங்கள தான் யார் என்பதையும் தான் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். இதுல ரொம்ப ஒரு வீக்னஸான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இந்த மாதிரி பண்றதுனால வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள் இதனால இவங்களுடைய நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கிறது. அல்லது எளிதாக சிலர் விமர்சனங்களையும் ஆலோசனைகளையும் திடீர்னு உடனே ஏத்திக்கிட்டு அதுக்காக மனம் குழம்புறது, வெளிப்புற சவால்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு மன உறுதி குறைவாக இருப்பது என்ற ஒரு குழப்ப நிலையை இந்த ராகு கேதுக்கள் உருவாக்கி விடுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்டாண்டர்டை காப்பாத்திக்க முடியாம மற்றவங்களோட கருத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் தன்னை பத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிற மாதிரியான இணைப்பையும் உருவாக்கி விட்டுரும். ஸோ இவங்களுக்கு வரக்கூடியது என்னன்னா இவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க தன்னோட கடந்த பல பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு துரோகம், ஏமாற்றம், இதனால ஏற்பட்ட காயங்கள், மன காயங்களால மற்றவங்களை சீக்கிரமா நம்பாம போயிடுவாங்க. ஸோ இவனால இவங்களுடைய உறவுகள்ல புதுசா ஒரு உறவுகள், திருமண உறவுகள்ல ஒரு பிணைப்புகளை உண்டாக்கி கொள்றதுல கொஞ்சம் தயக்கமும் பயமும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த 7ஆம் பாவக ராகு அச்சு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு சீக்கிரமா உறவுகள், காதல் அல்லது திருமண உறவுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திருமண உறவு அல்லது காதல் அப்படிங்கிறது ஒரு பிரேக்கப்பையும் ஒரு முறிவையோ கொண்டாந்து டைவர்ஸையோ கொண்டாந்து விட்டுரும். அதனால இவங்களுக்கு மனச்சோர்வுகளும் இழப்புகளும் துயரங்களும் துன்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த சைக்கிள்ல நீங்க உங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எந்த உறவுகளுக்குள்ள போனீங்கன்னாலும் கொஞ்சம் ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த உறவுகள் இடையில் முறிந்திடும். இது மறுபடியும் ஏற்படும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிடும். உணர்ச்சிகள் நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது குறைவா ஆரம்பிக்கும். ஸோ இதனால நீங்க யாரு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான இலக்கு என்ன, உங்களுடைய சுய மதிப்பு என்ன அப்படிங்கிறதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஸ்டெபிலிட்டி இல்லாம, உறுதி இல்லாம இருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிட்டோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஒரு உறவு பிரேக்கப் ஆகுறதோ இல்லை டைவர்ஸ் ஆன பிறகு தன்னை நாம யாரு அப்படிங்கிற ஒரு வரைமுறையை வச்சுக்கிட்டு அடுத்து போனீங்கன்னா அந்த குழப்பத்துல நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த பகுதியில 8ஆம் பாவ மேட்சை பார்ப்போம்.